பிரேக்கு. கைஸ் யாரா அவன் நம்ம வண்டி போட்டு கதற விட்றான்னு பார்க்குறீங்களா? வேறு யாரும் இல்லை கைஸ், நம்ம ராஜா தான். ஃபஸ்ட்டு இவன் தான் கைஸ் நம்மகிட்ட ஸ்டண்ட்டு கற்றுக்க வந்தான். ஒரு மாறிக்குதா என்னண்ணா? இல்லை கொஞ்ச நேரம் அப்படி தான் இருக்கும். புதுசாக யூஸ் பண்ணுறீங்கல்ல, அதனால் அப்படி தான் இருக்கும். பழகிருச்சுன்னா அப்புறம் க்ளவுஸ் இல்லாமல் பண்ண மாட்டீங்க. அந்த வணக்கம் வாங்க சந்தோஷ், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வாங்க, எல்லா வண்டியும் நம்ம வண்டி தான். எந்த வண்டி வேணும் தெரில, யாரோ வந்துருக்குறாங்க. எப்படி எங்கள் ஆள் இறக்கிருக்கோம் உனக்கோசரம், பார்த்து பண்ணி விடுங்க. டேய் முன்னாடி காற்றுலடா. டே ரிஷி, அதில் முன்னாடி காற்றுலடா. அப்படியே போய் 2 பேர் காத்தடிச்சிட்டு வாங்கடா. என்னடா 0 சர்க்கிள் மறந்து போச்சு. 6 மாதம்டா, முதல்ல இருந்து தான் பண்ணோம். ஹாய் கைஸ் யாரா அவன் நம்ம வண்டி போட்டு கதற விட்றான்னு பார்க்குறீங்களா? வேறு யாரும் இல்லை கைஸ், நம்ம ராஜா தான். ஃபஸ்ட்டு இவன் தான் கைஸ் நம்மகிட்ட ஸ்டண்ட்டு கற்றுக்க வந்தான். அந்த பெருமை ராஜாவே சேரும். நம்ம எடப்பாடிக்கார தம்பி தான். பைக்கு ஒருத்தர் சைடாக சாயுதா, நான் ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறேன். இது வண்டி சாயண்டா, அது ஒரு மாதிரி தான்டா. ரொம்ப நாளாக அந்த பிரச்சனை இருக்குது, என்னன்னு தான் கண்டுபிடிக்க முடியல. ஜனசேனை வாங்கி பண்ணு, சாயாது. ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. க்ளவுஸ் இல்லைங்களா கைக்கு? இருக்கிறதெல்லாம் போட்டே வந்துடுங்க. வாங்க ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? என்ன ப்ரோ, புதுக்கோட்டையிலேருந்து வரீங்களா? வேலை பார்க்குறேன். வேலை? ஓ, இங்கே வேலை பார்க்குறீங்களா? சரி. என்ன வண்டியில் ப்ரோ கட்டணும்? சரிங்களா? சரிங்க. சரி. அப்புறம் சேஃப்டி கியர்ஸ்லாம் கொண்டு வரணும். கொஞ்சம் இடத்துல வரும்போது ஷூ போட்டு க்ளவுஸ் போட்டு வந்துடுங்க. அப்புறம் வேறு கொஞ்சம் கற்றுட்டு ரோட்டில் எதையும் பண்ணிடாதீங்க. சும்மா அது ப்ரைவேட்டான ஒரு இடத்துல பண்ணுறதுக்கு மட்டும்தான். நம்ம ரோட்டில் அடிக்கக்கூடாது, அது மட்டும். அப்புறம் வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு? இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணு. அப்படியா? சரி, இருக்கிறத போட்டு வாங்க, பேசிக்கலாம். இவர் கீர் ஷிஃப்ட் பண்ண மாட்டாரு? பண்ணுவான்டா. வேணாம் சும்மா அவன் பண்ணி 6 மாதம் ஆகுது. அப்புறம் வா வண்டி தான் உனக்கு இல்லாமல் போயிடும். பரவாயில்லையா? பண்ணுவான். நான் இப்படியா போகிறேன்? கிட்டத்தட்ட அப்படி தான் போகிறேன். இன்னும் ஒரு அது இல்லை, பொசிஷன்லாம் இப்படியா போகிறேன். நீ எல்லாம் கரெக்டாக தான் பண்ணுற. என்ன ஹைட் ஏற்ற மாட்டேங்கிற, ஸ்லோ பண்ண மாட்டேங்கிற. அது ஸ்லோ பண்ணிடுறேன். நான் அவன் ஏற்றுறான் பாரு. வண்டி எப்படி நிற்கிது பாரு, கத்தியாட்டம். நீ பண்ணால் மட்டும் கடப்பாராட்டம் நிற்கிது. என்ன நீங்கள் முடியும் சண்முகம், முடியும். அடே அறிவு கட்ட முண்டமே, குடித்துட்டு இங்கே பாட்டில் போடாது அப்படின்னு எழுதி வேணா வச்சுட்டு போயிடுவோமா? விக்கே சர்க்கிள் போடு விக்கே. இல்லை நல்லா லெஃப்ட் நவுறா. நல்லா நவுறீங்க பாரு. இந்த இடம் தங்கமான இடம். அங்கே ரோட்டில் பண்ணுற மாதிரி இல்லை. இங்கே வரப்போ அழகாக அப்படியே சர்க்கிளில் உஷார் பண்ணிக்கணும். அங்கெல்லாம் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஆனால் இங்கே ஈஸியாக பண்ணி போடலாம். அதனால் இங்கே வரப்போ யூஸ் பண்ணிக்க. போடு. ட்ரம் பிரேக்கா ப்ரோ? இல்லை டிஸ்க்கு தானே இது? இப்படிக்குதே வேணா உடஞ்சி போச்சுன்னா கொஞ்சம் எல்லாம் கற்றுக்கிற வரைக்கும் கழட்டிடுங்க. அப்புறமா வேணா எல்லாம் போட்டுக்கலாம். சண்முகம் அப்படியே 0 சர்க்கிள் மட்டும் சொல்லி கொடுறா, உன்னால் முடியும்.
அவர் சொல்லி ஃபஸ்ட்டு வீலிங்க்கு பிரேக்கிங் தெரியணும் ப்ரோ. பிரேக்கிங் தெரியும்னா 0 சர்க்கிள் அடிச்சிங்கன்னா தான் பிரேக் காலில் நிற்கும், இல்லைன்னா அந்த மாதிரி விழுந்துருவீங்க. பயத்தில் வந்து காலை தூக்கிடுவீங்க. சும்மா பிரேக்கில் காலை உட்கார வைக்கிறதுக்கோசரம் பெஸ்ட்டு 0 சர்க்கிள் முடிச்சிடலாம். கூட்டு பசங்க கைஸ் நம்ம எப்பவும் சொல்கிறது தான், அவங்க லொக்கேஷனை பார்த்து வந்துடுவாங்க. அவங்களுக்கு சேஃப்டி கேஸ் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அவங்க அடுத்தடுத்த கிளாஸில் வாங்கிடுவாங்க. என்னடா பண்ணுற? போதும் போதும் அட்ரா, கம்மியாக தாங்குது. இவன் அடிக்கிறது மட்டும் வித்தியாசமாக தான் இருக்குது சர்க்கிள். ஆஃப்லாம் ஆகாது. கிளச்சை ஃபுல்லாக விடுங்க ப்ரோ, கிளச்சை ஃபுல்லாக விடுங்க. ஏய் திராட்டு இல்லையா? விக்கி நல்லா லெஃப்ட் தொங்க விக்கி, நல்லா இழுத்து பிடிச்சி நேராக வச்சுக்க வண்டியை. லெஃப்ட் வா, நல்லா ஹைட்லேயே வை. அதே மாதிரி தான் காலை வந்து இப்படி வண்டி இப்படிலாம் சாய்க்காத, நேராகவே போய் திருப்பு. புரியுதா? வண்டி இப்படி சாயக்கூடாது, வண்டி நேராகவே போய் திருப்பு. சாச்சுன்னா இப்படியே சுற்றி நின்றுடும், ஆனால் நேராக வச்சுன்னா அப்படி போய் நல்லா வரும். பெருசாக போடு சர்க்கிள். நேராக வை. அவ்வளோதான். டாய் சாய்க்கூடாது, சாய்க்காத, அப்படியே நேராகவே போ. நீ மட்டும் நல்லா லெஃப்ட் வா. வண்டி ஹைட்லேயே வச்சுக்கோ, அதே சர்க்கிள் விழுந்துடும். சும்மா லைட்டாக சாய் பார்க்கலாம். பிரேக்கை சும்மா தொட்டு விடு, ரொம்ப அழுத்தாத. திருப்பும் போது கட் பண்ணலாம் ப்ரோ. பிரேக் நிற்குமா? இதெல்லாம் உடஞ்சி போய்க்குதே. நான் இருங்க, அவனை பண்ண சொல்கிறேன். பிக்கப் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். என்ன ப்ரோ புரியலங்க? வெயிட்டா? அப்படியா? விக்கி இதில் அடிச்சு பாடுறா, இதில் ஏற்றி பாரு, ஏத்துறா. ஆமாம், ஃப்ரெண்டு பிரேக் வேணும். இப்போ தேவையில்லை ப்ரோ. இல்லை ப்ரோ, இங்கே சீட்டு மேலாம் உட்காந்து பண்ண முடியாதா? சீட்டு மேலாம் உட்காந்து இது வழுக்குது. கீரை கோரடா. இது நார்மலாக இருக்க மாதிரி. அவன் வண்டி ஞாபகத்தில் போடுறான். அவனுக்கு ஆப்போசிட் கீரு பண்ணலாம் ப்ரோ. ஒன்றும் இல்லை, கிளச் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சிலேட்டர் கொடுக்குறோம்ல, அதை பாதி கொடுத்துக்கோங்க. ரெண்டையும் கிளச்சையும் க்ளோஸ் பண்ணிட்டு இதையும் பாதி கொடுத்துக்கிட்டு வண்டி இழுங்க. இழுத்ததுக்கு அப்புறமா கிளச்சை விடுங்க, வண்டி மேலே வந்துடும். மேலே வந்தோடனே பிரேக்கை மட்டும் அழுத்தினா போதும்.
இவ்வளோ ஹைட் வருதா வண்டி தான் இங்கே இந்த இடம் இருக்குல்ல இந்த இடம் நல்லா இவ்வளோ தூரம் வரும். வரப்போ பிரேக் நல்லா அழுத்துனீங்கன்னா வண்டி இறங்கும். ஃபஸ்ட்டு ஒரு 20 டைம் ஏற்றி பிரேக் பண்ணி இறக்கி பாருங்கள். அப்புறமா போய்க்கலாம். போகிறது ஈஸி தான். நமக்கு மிஸ் ஆகாமல் இருக்கணும். இந்த மாதிரி ஓவராக தூக்குது இல்லை அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும். காலை மேலே வைங்க. இந்த காலை பிரேக் மேலே வைங்க. அந்த பக்கம் நல்லா நவுந்து உட்காருங்க. அந்த பக்கம் நல்லா காலிட்டு தான் அந்த பக்கம் அப்படி உட்காருங்க. அப்படி இன்னும் நல்லா திராட்டில் கொடுங்க. ஓட்டினானா இல்லையா? என்ன சொல்கிற? அவன் அப்படி தான்டா சூப்பராக பண்ணுவான். ஆனால் பயந்து சாவான் வாய். எதுக்கு தான் அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறானே தெரியாது. பாரேன். அதுவும் ஷோவில் போய் தான் கற்றுக்கிற மாதிரி பண்ணுவான். காலை தூக்கக்கூடாது. பிரேக் காலை அமுக்கணும். இன்னும் கொஞ்சம் ஆக்சிடென்ட் சேர்த்து கொடுங்க. ஏறிக்கும் ஒரு மாறிக்குதா என்னண்ணா? இல்லை கொஞ்ச நேரம் அப்படி தான் இருக்கும். புதுசாக யூஸ் பண்ணுறீங்கல்ல அதனால் அப்படி தான் இருக்கும். பழகிடுச்சுன்னா அப்புறம் க்ளவுஸ் இல்லாமல் பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி கொஞ்சம் பழகிறதுக்கு சிரமமாக இருக்கும். கீழே விழுந்தீங்கன்னா கையை ஊணுவீங்க. கையை ஊனா கையில் தான் அடிபடும். அடிபட்டுச்சுன்னா எப்படி வேலை செய்வீங்க? அதுக்கு தான் சேஃப்டி தான். ஒன்றும் ஆகாது. கொஞ்சம் நேரம் அப்படி ஒரு மாதிரி இருக்கும் செட் ஆகாத மாதிரி. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அது செட் ஆகிக்கும். அப்படி ஜாலியாக பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் திராட்டு சேர்த்து கொடுங்க. வண்டி நல்லா ஹைட் வரும். நான் அவ்வளோ உதவிட்டா பாரு. இப்போ கிக்கரை கையில் எடுக்கிற மாதிரி முறுக்கி பார்க்குறியா தங்கம்? நீ வா, நம்ம அதிலே போவான். வா, அந்த பையன் பாட்டுக்கு பண்ணிட்டுப்பான். வா விக்கி, நீ பண்ணு விக்கி. அவ்வளோதான். நல்லா இழுத்துக்கோங்க. அப்படியா எதுக்கு முன்னாடி பிரேக்கு? அப்படியே ஏதாவது ஒன்று பண்ணி நிறுத்துறாக்குறீங்கண்ணே. கால் பிரேக்கா? என்னடா? யாருது இது? இந்த இதா? இல்லை அது இல்லை. 200 அதான் நான் அதெல்லாம் கூட பண்ணேன். காலை தூக்கக்கூடாது. பிரேக்கில் இருந்து காலை அழுத்துறதுக்கு ரெடியாக இருக்கணும். காலை இப்படி தூக்குறீங்க, இப்படி வைக்கிற காலை இப்படி தூக்குறீங்க. அப்படி தூக்காதீங்க. பிரேக் அழுத்தணும். இன்னும் கொஞ்சம் திராட்டி கொடுத்து கொஞ்சம் வண்டி இழுங்க. இழுத்தா தான் ஏறும். ஏன்னா இது 2 ஸ்ட்ரோக் இல்லை. கொஞ்சம் நம்ம இழுக்கிற மாதிரி தான் இருக்கும். வண்டியெலாம் விட்டுரு. வண்டி பிடிக்கிறேன்னு போய் விழுந்துடாத. என்ன விக்கி வித்தெல்லாம் காட்டுற? டேய் பொறுமையாக பண்ணுறா. ஏன்டா பதட்டமாக இருக்க? ஜாலியாக பண்ணுறா. கொஞ்சம் திராட்டு கொடுத்து. அவ்வளோதான். சொல்லுங்க ப்ரோ. அந்த வண்டிங்களா? நீங்கள் தானா? வாங்க ப்ரோ. ஏன் ப்ரோ வந்து கூப்பிடாம அப்படியே உட்காந்துட்டீங்க? நான் வேறு யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு. எங்கே ப்ரோ? இங்கேருந்து ஒருத்தர் பார்த்துட்டு. ஓ இல்லை நம்ம இல்லை ப்ரோ. இது இந்த பைக்லையா ப்ரோ? ரெடி பண்ணிங்களா? எப்போ வாங்கினீங்க? என்ன ப்ரோ கடாருங்குது?
சந்தோஷ், இது என்ன சந்தோஷ் இவ்வளோ சவுண்டு வருது? டா கட 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 கிடங்குது. ஏதாவது ஆகுமா? சரி, சவுண்டு உள்ளே தான் இருக்குங்க. சரி ப்ரோ, வாங்க பண்ணலாம். பவராக தாங்க இருக்குது. எக்ஸாஸ்டா பவர்லாம் இருக்குது ப்ரோ, வண்டி பவராலாம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எங்கே ப்ரோ ஷூ போடலையா? மறக்காமல் ஷூ, க்ளவுஸு, அந்த முட்டிக்கு வர்றது மட்டும் வாங்கிக்கோங்க கொஞ்சம். அது மட்டும் மறக்காமல் கொண்டு வந்துடுங்க அடுத்த தடவை வரும்போது. ஃபீஸ்லாம் சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு அந்த 0 சர்க்கிள் முடிச்சிருங்க. அது இது வரமாட்டேங்குது. ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஒரு சைடாக வண்டி இல்லை வீலி அடிப்பீங்களா? வீலி அடிப்பீங்களா? வீலி தூக்குவா அப்படியே நீ சொன்னாங்க. பிரேக் சைட்லாம் அப்படியே இறக்குவாங்க. தூக்கி இறக்கிடுவீங்க. பிரேக் அடித்து இறக்கிடுவீங்களா? பிரேக் அடித்து இறக்கிட்டா 0 சர்க்கிள்லாம் தேவையில்லை, டேரெக்டாக வீலியை கூட அடிக்கலாம். போலாமா? உட்காருங்க ப்ரோ, சொல்கிறேன். காற்று எவ்வளோ இருக்குது பின்னாடி? குறைச்சிருங்க. காற்று எப்பயுமே 20, 15 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு காற்று தான் பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் குறைச்சிருங்க ப்ரோ. டயர் அமுங்கவே இல்லையா ப்ரோ? போதும் வேணா பார்த்துட்டு குறைச்சிக்கலாம். நல்லா நவுந்து உட்காந்துங்க. நல்லா நவுந்து உட்காந்துட்டு இந்த பக்கம் நல்லா காலை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. இந்த கால் தான் நமக்கு ரைட் லெஃப்ட் வண்டி சாயாமல் இருக்க பார்த்துக்கோம். அதே மாதிரி வண்டி ஏற்றுறது எப்படின்னா ஃபஸ்ட்டு கிளச்சை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, த்ராட்டில் பாதி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ரெண்டையும் ஒரே டைம்லேயே பிடிச்சிக்கிட்டே வண்டி இழுங்க. இழுத்ததுக்கப்புறமா கிளச்சு விடுங்க. இழுக்கிறது நல்லா இழுத்து பிடிச்சிட்டே இருங்க வண்டி பின்னாடி வர வரைக்கும். ஏற்றினோடனே விட்டுறாதீங்க. கிளச்சு பிடிச்சி வண்டி இழுத்துட்டு கிளச்சு விட்றீங்கல்ல, விட்டதுக்கப்புறமா வெயிட் கொடுக்குறத விட்டுறாதீங்க. கொஞ்சம் நல்லா இழுத்து பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா வண்டி நல்லா பின்னாடியே தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, ஹைட் ஏறிச்சுன்னா பிரேக்கு மட்டும் டேப் பண்ணி அப்படி கொண்டு போயிருங்க. நல்லா பிரேக்கு மட்டும் அழுத்துங்க போதும். பிரேக்கு ஓகேவா? பக்கா, அவ்வளோதான். இதுதான் எனக்கு வேணும். பிரேக்கு மட்டும் அழுத்துங்க. இப்போ மிஸ் ஆனது மிஸ் ஆகாது. கிளச்சு வந்து ரெடியாக வச்சுக்கோங்க, ஆனால் அழுத்த வேண்டாம். இப்போது இறங்கினோடனே வண்டி அப்படி இப்படி போகும், அப்போ நம்ம கிளச்சை கண்ட்ரோல் பண்ணணும். ஆனால் கிளச்சில் விரல் இருக்கணும், ஆனால் அழுத்தக்கூடாது. அதுதான் விஷயம். பண்ணலாமா? பிரேக்கு மட்டும் அழுத்துங்க. செருப்பு போட்டிருக்கீங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணு.